ஆரோக்கிய அன்னையே வாழ்க, ஆரோக்கிய அன்னையே வாழ்க, ஆரோக்கிய அன்னையே வாழ்க. இப்பொழுது அன்னையுடைய திருத்தேர் ஜெபித்து மந்திரிக்கப்பட இருக்கின்றது. நம்முடைய கண்கள் எல்லாம் நம்முடைய அன்னையை பார்த்த வண்ணமாக இக்கட்டான ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே உங்களுடைய திருத்தலத்தை நாடி தேடி வர முடியாத ஒரு கட்டாயத்திலே ஏதோ உங்களுடைய திருமுகத்திலே நாங்கள் வசிக்கின்ற இடத்திலேயே உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். நாங்கள் வாழ்கின்ற இடத்திலே உங்கள் திருக்குமாரன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான சன்னிதானத்திலே இருந்தபடியாகவே எங்களுடைய நினைவுகளை எல்லாம் உம்மை நோக்கிய வண்ணமாக வைத்து நாங்கள் உம்மை புகழ்ந்து வழியாக எங்கள் ஆண்டவர் மீது கொண்டுள்ள விசுவாசத்தை எல்லாம் நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கின்றோம். தாயே, இதோ உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம், வாழ்த்தி உம்மை போற்றுகிறோம். பாடல் குழுவோடு சேர்ந்து அன்னையினுடைய திருமுகத்தை எடுத்து பார்த்து மாசில்லா கண்ணியே என்ற அன்னையினுடைய வாழ்த்து பாடலை பாடிய வண்ணமாக ஆரவாரத்தோடு அன்னையினுடைய திருத்தேரை பார்த்து திருமுகத்திலே வருகின்ற அன்னையினுடைய அந்த ஒளியினை கண்டு நாம் நம்மையே அர்ப்பணித்து வாழ்த்தி ஜெபித்து பாடுவோம். அன்னையின் பாடல். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. The Lord be with you and with your spirit. Let us pray. மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இந்த திருத்தேர் பவனி வரும் இடங்களில் எல்லாம் உமது இறை ஆற்றல் செயல்படுவதாக. இத்தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களில் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய அன்னை உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை, அமைதி, எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை, மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள், பொருள், நீடிய ஆயுள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்றுத் தருவாராக. Let us pray. Almighty God, worker of miracles, you made the Immaculate Virgin Mary to share body and soul in your Son's glory in heaven. Direct the hearts of your children to that same glory through her intercession. Grant strength to the weak, comfort to the sorrowing, pardon to the sinners. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பக்தர்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்களது வலது கரங்களை இப்பொழுது உயர்த்தி உங்கள் குரல் விண்ணத்தோடு அனைவரும் சப்தமாக சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பொறுமையா
ஆண்டை போற்றுவே. ஆவே ஆவே ஆவே. ஆதரவே அருளகொருளி அன்பின் தாயே என் குரல் கேளம்மா. அன்பின் தாயே என் குரல் கேளம்மா. ஆவே கீதம் பாடி உன் குமை ஆகிலும் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. The Lord be with you and with your spirit. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னை திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்நவ நாட்களில் கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Let us pray. May Our Lady of Good Health shower on all those who are gathered here a choicest blessing through her powerful intercession. We ask this in the name of Jesus the Lord. Amen. இப்பொழுது கொடியானது மேலே ஏற்றப்பட இருக்கின்றது. மூன்றாவது தேவ ரகசியம் என்பது அன்னை மரியாள். நான்காவது தேவ ரகசியம் என்பது அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவும் எடுத்துக் கொள்ளப்பட்டதை நாம் தியானிக்கின்ற வேளையிலே தூய ஆரத்திலே ஏற்றப்பட இருக்கின்றது. எல்லோரும் சேர்ந்து வாழ்க வாழ்க என்று அன்னை மரியாளை வாழ்த்தியவனமாக ஆலய மணி ஒலிக்க நாம் இப்போது திருப்பணி
மாறாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் எல்லாரும் பாடி துதித்திடுவோம் எல்லோரும் ஆரோக்கியமாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் எல்லாரும் பாடி துதித்திடுவோம் அலைகள் மோதிடும் கடற்கரைகளிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைகளிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாறையில் சேர்ந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம். கமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. கமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம். பிரியமானவர்களே, ஆசிற்கு முன்பாக ஒரு சிறிய அறிவிப்பு. வழக்கம் போல் காலையில் திருப்பலிகள் அன்பிற்கினியவர்களே, அன்னையின் திருக்கொடி வழியாக இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இறைவனின் சிறப்பு ஆசிரை திருப்பாடல் 91 வழியாக நாம் இப்பொழுது உணர்ந்து ஜெபிப்போம். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே நீரே என் புகலிடம், நீரே என் அரண். ஆண்டவரே நீரே என் புகலிடம், நீரே என் அரண். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயின்றும் தப்பிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையை கேடையும் கவசமுமாகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். நம்முடைய பதில்: ஆண்டவரே நீரே என் புகலிடம், நீரே என் அரண். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும், உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனை நீரே பார்த்தீர். உன் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாக்கி கொண்டீர். நம்முடைய பதில்:
ஆண்டவரே, நீரே என் புகலிடம், நீரே என் அரண். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லுமிடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வீர், இளஞ்செங்கத்தின் மீதும் விரியின் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். நம்முடைய பதில்: ஆண்டவரே, நீரே என் புகலிடம், நீரே என் அரண். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பேன். அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். நம்முடைய பதில்: ஆண்டவரே, நீரே என் புகலிடம், நீரே என் அரண். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நமது உடல் ஆன்மா நலம் பெற வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னை நோக்கி நாம் மன்றாடி அன்னையினுடைய திருச்சுருப ஆசரை பெற்றுக்கொள்வோம். கன்னிமரியே, ஆரோக்கிய அன்னையே, இறைவன் எமக்களித்த உண்மையான ஆறுதலை, இடுக்கண்களில் இளைப்பாற்றியிருக்கும் விண்ணரச அரசி, பாவ இருளில் அகப்பட்டு தவித்திடும் ஆன்மாவின் ஒளிச்சுடரே, திருப்பயணத்தில் வழிகாட்டியே, பலவீனத்தில் வலிமையே, ஏழைகளின் ஆறுதலே, நோயுற்றவர்களின் அரும் மருந்தே, பாவைகளின் தஞ்சமே, என் மீட்பின் நம்பிக்கை, எல்லையற்ற முறையில் அன்பு செய்யும் இறைவனுக்கு நீர் தாயானதால் உமது மேலான மகத்துவத்திற்கேற்ப எங்கள் மீது இரக்கம் காட்டீர்கள். எங்கள் தேவையெல்லாம் அறிந்துள்ள உம்மிடம் எங்கள் மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கின்றோம். சிறு நேரம் மௌனமாக நமது கண்களை மூடி நம்மோடு இருக்கின்ற ஆண்டவரிடத்திலும் அவருடைய அன்பு தாயாகிய அன்னை மரியாளத்திலும் நம்முடைய உள்ளங்களிலே பொதிந்திருக்கின்ற அனைத்து தேவைகளையும் நாம் நம்பிக்கையோடு அன்னையுடைய பாதத்திலே எடுத்துரைப்போம் மௌனமாக. விண்ணக மன்னக அரசியே, கருணை நிறைந்த மாமரியே, பாவைகளின் தஞ்சமே, பாவக்கடலில் அமிழ்ந்தவர்களுக்கு தெப்பமே, உலகத்திற்கெல்லாம் தயாபரியே, அடிமையானவர்களை மீட்கின்ற ஆண்டவளே, நோயாளிகளுக்கு ஆரோக்கியமே, உள்ளம் வேதனைப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, இவ்வுலக வாழ்வின் இருப்பிடமே, தஞ்சமென்று நாடி வந்திருக்கும் எங்களை புறக்கணியாது நாங்கள் கேட்கின்ற உதவிகளை தந்தருள உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை மன்றாடும் தாயே ஆமென். அன்னையினுடைய சிறப்பு ஆசிரியை பெற நம்முடைய தலை வணங்கி அவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவா, கல்வாரி மலையில் இதோ உம் தாய் என்று இறைவனின் அன்னையை எமக்கும் அன்னையாக தந்தீரே. அதே அன்னையின் பரிந்துரையின் வழியாக எங்களுக்கு நிறை வாழ்வளித்து தந்தையின் திருமுக ஆசிரையும் இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் ஆசிரையும் தூய ஆவியாரின் கொடைகளையும் ஆசிரையும் பொழிந்தருளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையின் வழியாக உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென்.